ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ சோலை மசாலா ரெசிபி, சன்னா மசாலா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டெலிஷியஸாக வந்து வீட்லேயே நம்மளால பண்ண முடியும். ஒரு சில சிம்பிள் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், பட் ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம் நம்ம. ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அந்த டெக்னிக் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். வெள்ளை கொண்டக்கல்லையை ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸாவது ஊறணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வேகும், நல்லா வந்து சாஃப்டாகவும் வெந்து வரும். அதே சமயம் வந்து நமக்கு குலையாமே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பாட்டில் விடுறேன். குக்கரில் விடுறாந்தா ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டால் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் வேக வைக்கும்போது டீ தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படியே ஆட் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு திரும்ப வாஷ் பண்ணி இது பண்ணணும். அதனால் வந்து நான் வந்து இட்லி துணியில் வந்து டீ பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அப்போ பாயில் ஆகி அது ஒரு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதுதான் வந்து அந்த நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த கலரை வந்து கொண்டு வரும். அதனால் வந்து டீ தூள் வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம், பட் 1 போட்டாலும் போதும். ஆனால் டேஸ்ட்டாக வரும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோன்னா. இப்போ எனக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அமுக்கி பார்த்தோன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து முழுசாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இஞ்சி வந்து நான் ஒரு 3 இன்ச் சைஸ் வந்து இஞ்சி வந்து நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 5 பல் வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், இங்கே வந்து பெரிய சைஸ் இருக்கும். அப்புறம் 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ வந்து நம்ம பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நமக்கு வந்து ஷாஹி ஜீரா அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நார்மல் ஜீரகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஷாஹி ஜீரா வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷில் போடுற ஒரு ஜீரகம். நமக்கு இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வந்து அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போ இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லேயுமே நம்ம வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் வந்து நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு, கலர் எல்லாமே கொண்டு வரும். ஸோ நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். அடுத்து வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அரைச்சி வைக்கிற அந்த பியூரேவை வந்து நம்ம ஆட் பண்ணுறது எதுனாலனா தோல் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் வந்து நமக்கு அந்த கிரேவி வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வரும். ஸோ இப்போ 2 தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா திரும்பவும் நான் வந்து லிட்டு போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நான் இது கூடவே வந்து என்னென்ன தூள் வந்து ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாமே நம்ம இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணி இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லா ஸ்டேஜ்லையுமே நமக்கு அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பக்கத்துலேயே இருந்து வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் வரும். ஸோ இப்போ எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையும் உருளைக்கிழங்கையும் இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது எல்லாமே மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ நம்ம லிட்டு போட்டு நம்ம 10 மினிட்ஸ் வந்து இன்பிட்வீன் வந்து நம்ம கிண்டி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும், கசக்காமையும் இருக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பனில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நான் பட்டரும் கொத்தமல்லியும் போடுறேன். ஸோ இதெல்லாமே போட்டு நமக்கு வந்து மேலேயும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு டிஷ் வந்து ரெடியானது வந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துட்டாலே டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது
ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா இது கொண்டக்கடலைனால கெட்டியாகும் நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நான் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான் நம்ம. ஸோ இது வந்து இப்போ நமக்கு நல்லாவே வந்து ஒரு சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. விதை விழுந்திருந்தது எடுத்தேன் நான். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாலும் இது வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணால் தான் அது வந்து நமக்கு கரெக்டாக கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த டிஷ் கூட வந்து நமக்கு பூரி, பட்டூரா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து புலாவ் இதெல்லாமே நல்லாயிருக்கும். கீ ரைஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நானும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி மினி நான்ஸ் இருந்துச்சு, அதனால நாங்கள் அது கூட சாப்பிட்டோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.